இப்போ வந்து மாணவர்களே ஆசிரியர் ஏன் அடிக்கிறார், அப்பா அம்மா இப்போ ஏன் பிள்ளைகளை அடிக்கிறாங்க? அடிக்கும்போது வலிக்குது, வலிச்சாதான் அவங்க சொன்னபடி கேட்பாங்க. பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு அதான் காரணம். இப்போ போலீஸ்காரங்க மக்களை ஏன் அடிக்கிறாங்க, குற்றவாளிகளை ஏன் அடிக்கிறாங்க? வலிச்சாதான் அந்த குற்றவாளிகள் ஒழுங்காக நடப்பாங்க. அப்போ வலி என்பது ஒருவரை ஒருவரை நல்வழிப்படுத்துகிறது. வலி பற்றினா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் வலின்னு வச்சுருக்காங்க. வலிச்சா எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அதனால் நம்ம வந்து சொன்னபடி கேட்கணும். நம்ம உடம்பே நம்ம சொல்லபடி கேட்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும், நல்ல உடல் உழைப்பில் ஈடுபடணும், விளையாடணும். உடம்புல ஒரு வலி இருக்கணும். வலி இருந்தால் தான் இந்த உடம்பு சொன்னதை கேட்கும். உடம்புல ஒரு வலியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு சொன்னதை கேட்காது. இப்போ நீங்கள் இரவு படுக்கணும், 8:30க்கே படுத்தாகணும், அப்போ தான் காலையில் எந்திக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு கேட்கணும். இல்லை நான் கொஞ்சம் நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் உடம்பே நீங்கள் சொல்கிறதே கேட்கல அப்படின்னா அப்போ காலையிலையும் எழுந்திருக்க முடியாது. காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு உங்கள் உடம்புகிட்ட சொல்கிறீங்க. இல்லை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி 7 மணி வரைக்கும் தூங்கும். அப்போ நைட்டும் உங்கள் உடம்பு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, தூங்கும் காலையில் எந்திக்கும் போதும் உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. காரணம் உங்கள் உடம்புல வலி இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னபடி கேட்கணுமா, 8:30க்கு நைட்டு 8:30க்கு படுத்துடணும்ப்பா, இரவு 8:30க்கு படுத்துடணும்னு உங்கள் உடம்புகிட்ட சொல்கிறீங்க. டக்குன்னு அது படுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, விளையாடுங்க, நீச்சல் அடித்து குளிங்க. உங்கள் உடம்புல ஒரு வலி இருந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 8:30க்கு படுத்துடணுன்னா படுத்துருவீங்க. உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னோடனே கேட்கும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் வலியை தந்திருக்கிறீர்கள். உடற்பயிற்சியின் மூலமாகவும் உடல் உழைப்பின் மூலமாகவும் உங்கள் உடலுக்கு நீங்கள் வலியை கொடுத்துருக்கிறீர்கள். அதனால் உங்கள் உடம்பு நீங்கள் சொல்கிறபடி கேட்கும். காலையில் நைட்டு 8:30க்கு படுத்துடணுன்னா படுத்துரும். காலையில் 5 மணிக்கு எழுந்துடணுன்னா முன்கூட்டியே எழுந்துடும். 5 மணிக்கு தானே நான் ஒன்றும் எழுமணும். இல்லை எனக்கு ஆர்வமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்கள் 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும்னு சொன்னீங்க, ஏன்னா என்னால் அது முடியலை, தூங்க முடியலை, நான் 4:30க்கே எழுந்துட்டேன், இல்லை 4 மணிக்கே நான் எழுந்துட்டேன் அப்படின்னு உடம்பு நீங்கள் சொல்கிற உத்தரவுகளை முன்கூட்டியே அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து உடம்புல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, நடைப்பயிற்சி செய்கிறது கிடையாது, உடல் உழைப்பில் ஈடுபடுறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, உடம்புல ஒரு வலியே இல்லைன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னபடி கேட்காது. நைட்டு 9 மணிக்கு படு அப்படின்னா அது படுக்காது. இல்லை நான் மொபைல் ஃபோன் பார்க்குறேன், மொபைல் 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் தான் அது படுக்கும். 12 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்து படுக்கும். அப்புறம் காலையில் எழுந்திருக்கணும்னா அது கேட்காது. 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அதுவும் கேட்காது. 7 மணிக்கு தான் நான் எழுந்திருப்பேன், இன்னொரு அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும். உங்கள்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும், வாதம் பண்ணிகிட்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறத அது கேட்கவே கேட்காது. கீழ்ப்படிதல் என்பது உடம்புக்கு எப்போ வரும் தெரியுமா, உடம்புல வலி இருக்கணும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் இந்த உடம்பு சொன்னதை கேட்கும். இந்த உடம்புக்கு ஒரு கீழ்ப்படிதல் என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். விளையாடணும், ஆடணும், பாடணும், நடக்கணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். இப்படி உடம்புல ஒரு வலி இருக்கணும். அப்போ தான் உடல் வந்து கீழ்ப்படியும். நம்ம வந்து விளையாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்குறது கிடையாது, துணி துவைக்கிறது கிடையாது, இப்படி எந்த வேலையும் செய்யாதனால உடம்புல ஒரு வலியும் இல்லை. இந்த உடம்புல ஒரு கீழ்ப்படிதலே இல்லை. சொன்னபடி கேட்கவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது. இங்கே வாத்தியாரே இல்லை, மாணவர்கள் வந்து ஆசிரியர் இல்லாத வகுப்பறை எப்படி இருக்கும், ஆசிரியர்கள் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், அதுபோல் இந்த உடம்புல ஆசிரியர் சொல்கிறத நாம தான் நம்ம உடம்பு தான் நம்ம மாணவர், நாம தான் ஆசிரியர், நம்ம உடம்பு தான் நம்முடைய மாணவர். நாம் சொல்கிறத நம்ம உடம்பாகிய இந்த மாணவர்கள் கேட்க மாட்டேங்குது. அப்போ நிலைமை என்ன பாருங்கள், ஒன்றும் கற்றுக்கவே முடியாது, எதையுமே கற்றுக்க முடியாது, நல்ல விஷயங்களை கற்றுக்கவே முடியாது, மோசமான விஷயங்களை தான் நம்ம கற்றுப்போம். கீழ்ப்படிதல் இருந்தால் தான், உடம்புல வலி இருந்தால் தான், உடல் உழைப்பு உடற்பயிற்சி மூலமாக உடம்புல ஒரு வலி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கீழ்ப்படிதல் வரும். அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் தான் நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கெட்ட விஷயத்தை தான் கற்றுப்பீங்க. கற்றுக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும், கற்றுக்கிறதுங்கிறதுக்குள்ள அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் உடம்புல வலி இருந்தால் தான், உடல் உழைப்பாலையும் உடற்பயிற்சியாலும் உங்கள் உடம்புல ஒரு வலி வந்தால் தான் நல்ல விஷயங்களை கற்றுப்பீங்க. வலி சுத்தமாக இல்லைன்னா கெட்ட விஷயங்களாம் அங்கே கற்றுக்கிட்டு இருப்பீங்க. கற்றல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு நடைமுறை. நீங்கள் நல்ல விஷயமும் கற்றுக்க போகிறீங்களா, கெட்ட விஷயம் கற்றுக்க போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்படின்னா இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. இயந்திர அறிவு உலகம் 2040 செயலிழந்துருது. 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. அங்கே வந்து போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரி கிடையாது. எல்லாருமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் நடந்தான் போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க. எல்லாருமே விவசாய நிலத்தில் விவசாயம் பார்க்க போகிறாங்க. பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, கூலிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது.
நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, அவங்களுக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட்டு ஆடுறது, பாடுறது, இப்படி பேசுறது. ஏன்னா அங்கே டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அப்போ பொழுதுபோக்காக என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. இது அங்கே நடக்க போகுது இயற்கையோட இணைந்த மனிதன். அப்போ அவங்க உடம்புல ஒரு வலி இருக்கும். ஏன்னா அவங்க உடல் உழைக்கிறாங்க, விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற எளிமையான உடல் உழைப்பு, முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க. எளிமையான உடல் உழைப்பு. அவங்க ஒரு விவசாய நிலத்தில் ஒரு 3 மணி நேரம் உழைப்பாங்க, அப்புறம் நடந்து வருவாங்க வீட்டுக்கு, திரும்பவும் விவசாய நிலத்துக்கு நடந்தே போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க, விளையாடுவாங்க தினமும். ஏன்னா அவங்களுக்கு பொழுது போகணும்ல, வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணும். அங்கெல்லாம் டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது. 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்போ அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அவங்க ஆடுறது, பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்குடி மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் வாழ்கிறாங்க, இங்கே கூட நிறைய தமிழ்நாட்டில் நிறைய அவங்களெல்லாம் பாருங்கள், ஆடுவாங்க, பாடுவாங்க, பழங்குடியினர். ஏன்னா அவங்களுக்கு வந்து டிவி கிடையாது, டிவி, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அவங்கள தான், ஆடினா தான் அவங்க தான் விளையாடுவாங்க. இப்படி வருதில்ல. இப்போ நம்ம டிவி எல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு வந்து டிஜிட்டல் பொழுதுபோக்கு, சோம்பேறியாக உட்காந்துட்டு நம்ம கிடக்கணும். நமக்கு டிவி இல்லைன்னா, கரண்டே இல்லைன்னா என்ன, வீட்டுக்கு வெளியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிடும், கரண்டே இல்லைன்னா. அதனால் இந்த மாதிரி உடலில் வலி வரும்போது உடம்பு சொன்னதை கேட்கும். இந்த மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரதில்ல. அப்போ வந்து மக்கள் ரொம்ப கீழ்ப்படிதலோட ஒழுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடம்பு சொன்னபடி கேட்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு இருக்குது. எங்கே போனாலும் நடந்து போவாங்க, ஓடி போவாங்க, விவசாய தொழில் செய்வாங்க, அங்கே கூலிக்கு வேலை செய்ய மாட்டாங்க, பணம்ங்கிற நடைமுறை கிடையாது. அதனால் தனக்கு கீழே யாரையா வேலை வாங்கிட்டு பணம் கொடுத்து தனது வேலையை நிறைவேற்றிக் கொள்கிற நடைமுறை அங்கே கிடையாது. அங்கே தற்சார்பு வாழ்க்கை முறை பெறுது. அவங்கவுங்க உணவை அவங்களே உற்பத்தி பண்ணணும், அவங்கவுங்க ஆடையை அவங்களே தயாரிக்கணும், அவங்கவுங்களுடைய குடிசையை அவங்கவுங்களே கட்டிக்கணும், அவங்க தேவைகள் அனைத்தும் அவங்க தான் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வருது. அப்போ உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்வதால் அவங்க உடம்புல ஒரு வலி இருக்கும். அவங்ககிட்ட அவங்க உடம்பு சொன்னால் கேட்கும். இது தப்புன்னா இது செய்யாத, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாது, இது உடம்பு கேடு, இது தப்பு, இது சரி அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பு கேட்டுக்கும். ஏன்னா அவங்க உடம்புல வலி இருக்குது. ஏன்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழ்கிறாங்க. அதனால அவங்க உடம்புல ஒரு வலி இருக்கும். அதனால அவங்க உடம்பு சொன்னால் கேட்கும், கீழ்ப்படிதல் இருக்கும் அவங்ககிட்ட. இப்போ 2040 அப்புறம் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவுகளில் ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்குது இந்த உடம்பு, ஏன் வந்து மனிதர்கள் தாந்தான மனம் போன போக்கில் வாழ்கிறாங்கன்னா, உடல் உழைப்பு பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை, உட்காந்தே வேலை பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு கூட விளையாட்டுங்கிறது ஒரு பீரியடு தான், மற்ற நேரம் உட்காந்தே படிக்கிறாங்க, உடல் உழைப்பு இல்லை. அதனால தான் அவங்க சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க, யாருமே சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் அவங்க மனம் போன போக்கில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒழுக்கம், இதனால தான் ஒழுக்கம் கெட்டுப்போகுது, போதைப் பொருட்கள் இதெல்லாம் பரவுது, ஆபாசங்கள் அதிகரிக்குது. இப்படி வந்து அதனால் ஒரு உடம்பு நாம் சொல்லபடி கேட்கணுன்னா உடம்புல வலி இருக்கணும். வலி இருந்தால் தான் அந்த உடம்பு ஒழுங்காக சொன்னபடி கேட்கும். அப்போ தான் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுந்திருக்கும், நைட்டு தூங்குன்னா தூங்கும். நம்ம சொன்னபடி நம்ம உடம்பு கேட்கணுன்னா நம்ம உடம்புல வலி இருக்கணும். அதனால் வலிகளை உருவாக்குங்கள். முதல்ல தாழ்வு மனப்பான்மையே போயிடும். உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போகணுமா? ஏன் தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, உங்கள் உடம்பு நீங்கள் சொல்லபடி கேட்க மாட்டேங்குது. உங்கள் பிள்ளை நீங்கள் சொல்லபடி கேட்கலன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதுபோல் உங்கள் உடம்பு உங்களுக்கு சொன்னபடி கேட்கலை, நீங்கள் நினச்ச மாதிரி வாழ முடியலை, காலையில் எழுந்திக்கணும்னு நினைக்கிறேன், அது ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்குது இந்த உடம்பு, என்னடா பண்ணுற? அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும், நம்மகிட்ட ஏதோ தப்பு இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லைங்க. போய் நல்ல உடல் உழைக்கணும், நடைப்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யுங்க. உடம்புல வலி இருந்தால் உங்கள் உடம்பு நீங்கள் சொன்னபடி கேட்கும். உடம்புக்கு வலி கொடுங்க. அதுக்காக வந்து ஷார்ட்டை வச்சுலாம் நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வலியை எப்படி கொடுக்கணும்? நல்லா நடந்து போங்க, ஓடி போங்க, விளையாடுங்க. பயங்கரமாக இருக்கும் வலி, செமையாக அசதியாக இருக்கும். 8 மணிக்கு தூங்குன்னா 8 மணிக்கே தூங்கிடும். காலையில் நல்லா தூங்கி நல்லா தூக்கம் வரும், காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிக்கலாம்.